தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கடந்த ஜூன் 12ஆம் தேதி காவிரியிலிருந்து நீர் திறக்கப்பட்டிருந்தாலும் டெல்டாவின் கடைமடை பகுதிகளான நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு நீர் இன்னும் முழுமையாக வந்து சேராததால் குறுவை பயிர்கள் காய்ந்து வருவதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிக்கின்றன. விவசாய பெருமக்களின் வாழ்நாள் உழைப்பும் சேமிப்பும் திமுக அரசின் அலட்சியத்தால் நம் கண்முன்னே கருகி சருகாவது மிகுந்த மனவேதனை அளிக்கிறது. சிறு மழை பெய்தாலும் பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகி போகின்றன. ஆறுகள் பெருக்கெடுத்து அணை நீர் திறந்துவிடப்பட்டாலும் பயிர்கள் வாடிப் போகின்றன. ஆண்டுதோறும் கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்கியும் ஆறுகள், வாய்க்கால்கள், கால்வாய்கள் போன்றவைகள் முறையாக தூர்வாரப்படுவதில்லை. மழை நீரை சேமிக்க தரமான வடிகால்கள் அமைக்கப்படவில்லை. முக்கிய ஆறுகளில் நீர்வரத்து நிரம்பி காணப்பட்டாலும் கிளை ஆறுகள், வாய்க்கால்கள் எல்லாம் வறண்டு கிடக்கின்றன. தமிழகத்திற்கு தேவையான பாசன தேவைகளை பூர்த்தி செய்வதாக கூறி நீர்வளத்துறை என்ற ஒரு தனித்துறையை உருவாக்கி விளம்பரப்படுத்திக் கொண்ட திமுக அரசு வழக்கம் போல துறை செயல்பாடுகளில் கோட்டை விட்டுவிட்டது. இனியும் விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு செவிமடுக்காது காலம் தாழ்த்துவது பேராபத்தில் சென்று முடியும் என்பதை முதல்வர் ஸ்டாலின் உணர வேண்டும். போர்க்கால அடிப்படையில் தமிழகத்தின் நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்தும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும். திமுகவின் அலங்கோல ஆட்சியில் அழிவை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கும் நமது நீர்நிலைகளை பாதுகாப்பதற்காகத்தான் தமிழக பாஜக சார்பில் நீர்வளம் காப்போம் என்ற பிரச்சாரம் துவங்கப்பட்டுள்ளது. அதேபோல திமுக எனும் தீய சக்தியிடமிருந்தும் தமிழகம் மீட்டெடுக்கப்படும். வரும் சட்டசபை தேர்தலில் அதற்கான அஸ்திவாரமிடப்படும் என்று நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார்.